வெல்கம் டு 3 சீசன். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான படம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு டிவோஷனல் ஏரியா அந்த மாதிரி ஒரு படம். இன்னொன்று வந்து ஒரு ஹாரர் படம். இன்னொன்று வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரான ஒரு படம் தான். அண்ட் இந்த 3 படம் எப்படின்னு பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க நம்ம லார்டு விஷ்ணுவோட நரசிம்ம அவதாரத்தோட ஒரு கதை தான் அந்த படத்தோட கதை. படத்தோட பேர் மகாவதார் நரசிம்மா. இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு, ஆனால் எந்த ஓட்டிலையும் படம் இல்லை. ஸோ எப்படி டவுன் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்த்துங்க. இந்த படத்தை பொறுத்தவரை இது ஒரு அனிமேஷன் படம் தான். அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாமே அங்கங்கே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் அனிமேஷன் கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் சொதப்ப தான் செய்யுது. இந்த படம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு எங்கேயுமே சலிப்பு தட்டாமல் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது முக்கியமான விஷயம் கேரக்டராக தான். ஒரு கேரக்டருமே சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த படத்தோட மியூசிக் அது ஒரு இன்னொரு விஷயம் சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்துல நிறைய சீன் எல்லாமே சூப்பரா அழகா எடுத்திருந்தாங்க. முக்கியமா நிறைய கூஸ்பம்ஸ் வர சீனும் இருந்துச்சு. ஸோ அது ஒரு செம்மையான ஒரு விஷயம். படம் பார்க்க இன்னும் நம்மளுக்கு பூஸ்டா இருக்கும். ஸோ சூப்பரான படம். நீங்க விஷ்ணு வழிபடுறீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ தாராளமாக அதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது படம் முன்னோர்களால் சபிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி. அவங்க எப்படியா அந்த சாபத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்ட்டு அவங்களோட சமாதியை தோண்டி எடுக்கணும்னு சில ஸ்பெஷலிஸ்ட்லாம் கொடுத்து அந்த இடத்துக்கு போறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற நிறைய மர்மமான விஷயம் தான் படத்தோட கதை. படத்தோட பேர் எக்ஸுமா. அந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. இது ஒரு ஹாரர் படங்க. அதுக்கேற்ற மாதிரி படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நம்மளை திக்குன்னு பக்குன்னு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நிறைய இடங்கள்ல ஸ்கேரி மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அழி சில இடங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பக்குன்னு தான் இருந்துச்சு. ஒரே கேரங்களை சொல்லவே வேணாம். அவங்க ஹாரர் ஏரியா த்ரில்லர் ஏரியா பொழந்து கட்டுவாங்க. அது அந்த மாதிரி தான் இந்த படமும் சூப்பரா தரமா பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து ஸ்லோவா தான் போகும், ஆனா பெருசா எங்களுக்கு போர்டிக்க வாய்ப்பு இல்லை. ஆனா முக்கியமா தமிழ் டப்பிங் இந்த படத்துக்கு சூப்பரா இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் என்ன, இந்த படத்துல சில விஷயம் மட்டும் கொஞ்சம் கொடூரமா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஓகேன்னு பாத்துங்க. மற்றபடி ஒரு நல்ல ஹாரர் படம் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது படம் ஒரு கதை எழுத ஒரு ரைட்டர் இருந்துட்டு அவர் எப்படிப்பட்ட ஆள்னா, நான் தானே எல்லாம், நான் தானே கடவுள், நான் எழுதுறதுதான் கேரக்டர், நான் எழுதுறதுதான் கதை அப்படின்ற மாதிரி ஒரு ஆளு. அவர் உருவாக்கின கேரக்டரே அவர் திருப்பி வந்து கேள்வி கேட்கிற மாதிரி சிச்சுவேஷன் வருது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா படத்தோட கதை. படத்தோட பேர் மாயக்கூத்து. இந்த படம் சன்நெக்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு தமிழ் படங்க. அது முக்கியமா அந்த படத்தை கான்செப்ட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா இருந்துச்சு. ஆனா அந்த கான்செப்ட் வச்சு இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அழகா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டூரேஷன் கம்மி தான், ஆனா இருந்தாலும் பெருசா உங்களுக்கு இங்கே போடிக்காது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக நடிச்சிருந்தாங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தை இன்னொரு பூஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ஆகணும். இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தாங்க. அதுக்காக அந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க அப்படிலாம் சொல்லலை. ஒரு வித்தியாசமான கதையை வச்சு இந்த பட்ஜெட்டில் அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை அறமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த 3 படத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பிடிக்கலாம் என்ன பிடிக்கலாம் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அந்த 3 படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வரேன். தேங்க்ஸ் ஸோ மச். பாய்.